எக்ஸலில் இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் அப்பர், லோயர், ப்ராப்பர், ட்ரிம், க்ளீன் அப்படிங்கிற 5 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃபை வச்சு தான் இந்த 5 ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைப் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டராக மாற்றி கொடுக்கும். இப்போ நான் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இதில் சில கேப் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு இதில் எதுவுமே கேப் லெட்டர் வரக்கூடாது, நான் டைப் பண்ணதில் எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டராக தான் வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு லோயர் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க, க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர் கொடுத்தோம்னா எல்லாமே நமக்கு லோயர் கேஸில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இ வந்து கேப் லெட்டரில் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டருக்கு மாறிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற கேப் லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறி இருக்கும். நம்ம டைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லோயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது எல்லாமே எனக்கு கேப் லெட்டரில் வரணும், நான் தெரியாமல் நான் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அப்பர் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ கொடுத்துட்டு நம்ம எதை கன்வெர்ட் பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடும். அடுத்தது ப்ராப்பர் கேஸ். இந்த ப்ராப்பர் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்டு, வார்த்தையோட ஒவ்வொரு முதல் எழுத்தையும் உங்களுக்கு கேப் லெட்டராக மாற்றி கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கேஸில் இருக்குது. சென்டென்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது அதோட முதல் எழுத்து கேப் லெட்டரில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா XLE வந்து கேப் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேப் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வர முதல் எழுத்து கேப் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து சென்டென்ஸ் கேஸ். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தையுமே கேப் லெட்டராக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு ப்ராப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ப்ராப்பர் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தும் கேப் லெட்டராக மாறிடும். ஸோ இதுதான் ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம டைப் பண்ணும்போது ஏதாவது ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், தேவையில்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல 3 ஸ்பேஸ் விட்டுருக்கோம், இந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம தேவையில்லாமல் எங்கேயாவது டைப் பண்ணும்போது ஸ்பேசஸ் விட்டுருப்போம். அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில் ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஈக்குவல் டு ட்ரிம் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இந்த தேவையில்லாத ஸ்பேசஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கேப் அதிகமாக இருக்கும். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் ட்ரிம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அடுத்தது க்ளீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த க்ளீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற பேராகிராஃபில் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து க்ளீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பேப்பரில் பிரிண்ட் ஆகாத கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேபு, என்டரு, லைன் பிரேக்கு, இது எல்லாமே வந்து நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸில் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கேன், இதில் இருந்து இங்கே கீழே இறங்கி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி
நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு க்ளீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு க்ளீன் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த டெக்ஸ்ட்டு ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்டர் கொடுத்துருக்கேன். அந்த என்டர் வந்து இந்த இடத்துல கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி நான் பிரிண்டர் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது க்ளீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸை எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் யூஸ் பண்ண முடியுமா, எனக்கு நான் டைப் பண்ணியிருக்கிற இதே செல்லில் நான் பண்ண முடியாதா அப்படின்னா இதே செல்லில் தாராளமாக பண்ணலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பர் கேஸை நான் வந்து இதில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போது ஈக்குவல் டு ப்ராப்பர் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு கேட்குது. டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல தான் நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு கீழே கடைசிக்கு போயிடுங்க. கடைசிக்கு போயிட்டு அந்த டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே அந்த ஸ்ட்ரிங் எல்லாமே உங்களுக்கு மாறி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பர் கேஸுக்கு மாறி இருக்கு. இல்லை எனக்கு அப்பர் கேஸுக்கு மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸுக்கு உங்களுக்கு மாறிடும். ஸோ இவ்வளவு தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை இதுக்குள்ளேயே கொடுக்கணும் அப்படின்னா டபுள் கோட்டில் கொடுக்கணும். இல்லை நான் தனியாக வேற ஒரு செல்லில் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த செல்லை மட்டும் லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ அல்லது இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.